But what is the one thing you learned from the sets of Master? Master was a big learning experience. Actually, அப்போ தான் first செட்டுக்குள்ளேயே போகிறேன். I'm a huge Thalapathy fan. So I was very, very excited. Even Thalapathy sir was very sweet. So அதனால டெய்லி பார்ப்போம் அவர். ஏன்னா ஃபுல் காலேஜ் போர்ஷன்ஸ் அவரோட தான். ஸோ டெய்லி பார்ப்போம். அவர் வேற அந்த ஷர்ட்லாம் அவர் அந்த போட்டது செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதை பார்த்து வேற சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், க்யூட்டாக இருக்கீங்க சார். நிறைய பேர் ஃபீல் பண்ணதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் இன்னொரு சில பேர் சொல்கிறது என்னன்னா, இந்தியன் 3 இந்தியன் 2 சேர்ந்து இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் வேற மாதிரி வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இந்தியன் 3? கராத்தே பாபு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே பீப்புள் லைக் ஓகே இது ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போயிருந்தேன் கராத்தே பாபு. பட் மை ரோல் டர்ன்ட் அவுட் டு பி. And what else projects like ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா ரகசியமா அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்? ரகசியமா ஒன்னு இருக்கு. ரீசன்ட்டா தான் இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் மூவிஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. It was very upsetting, of course. Hi Sindhu, எப்படி இருக்கீங்க? Hi, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். So happy to have you here. Thank you so much for having me. Yes. So தொடர்ந்து நிறைய படங்களுடைய லைனப்ஸ் இருக்கு and of course இவன்தந்திரன் 2ல லீடா அனௌன்ஸ் ஆயிருக்கிறீங்க. And அதையும் தாண்டி we have few other projects also. நம்ம அதை பத்தி அப்படியே வரிசையா பேச ஆரம்பிக்கலாம். So basically என்னன்னா you're a dentist. Basically you're a dentist. மறந்துட்டீங்கல்ல? இல்ல மறக்கலங்க. அப்பப்ப நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. அதான் சொல்ல வரேன். Like a dentist to a actress. இந்த transition shift அப்படின்றது it's like different because usually என்ன டாக்டர்ஸ் இருக்கிறவங்க அதை படிச்சு வரதே ரொம்ப கஷ்டம். அந்த இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம ஓகே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு ரூம்ல ஜாலியா நம்ம இருக்கலாம்னு நினைப்பாங்க. பட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற அந்த ஒரு ஆர்க் மாதிரி இருக்குங்க. பேசிக்கலி அது எங்க நடந்தது and why you wanted to become an actress? ஆக்சுவலி ஆக்டிங் சின்ன வயசுலயே ஒரு கனவு தான் எனக்கு. ஆக்சுவலி நான் ஸ்பெயின்ல தான் வளர்ந்தேன். ஸ்கூலிங்ல நாங்க தான் பண்ணது ஸ்பெயின்ல. ஸோ அங்க அப்பா ஹி இஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் சின்ன வயசுல இருந்து அங்கே ஏஜென்சில எல்லாம் இது பண்ணி விட்டு ஐ டிட் a lot of ad films when I was young. Okay. And I liked being on camera. I liked doing all that. And but exact reason எனக்கு இப்போதான் தெரியுது why I like it. Okay, why? So throughout like என்னோட ஜர்னின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து I've changed a lot of schools. countries I've changed. So I started in Mumbai, அதுக்கப்புறம் ஸ்பெயின், அதுக்கப்புறம் மறுபடியும் பெங்களூர் இந்தியா அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பெயின், அதுக்கப்புறம் UK. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருந்ததுனால I never felt like a sense of belonging anywhere. Okay. Like நான் இங்க belong பண்றேன், நான் இவங்களோட கேங் இவங்களோட அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் belonging இருக்குல்ல எனக்கு. பட் எனக்கு ஃபிலிம்ஸ் அதை கொடுத்தது. அண்ட் நாங்கள் ஃபாரின்ல இருக்கும் போது கூட த ஒன்லி வே டு கனெக்ட் பேக் டு இந்தியான்றது த்ரூ ஃபிலிம்ஸ் தான். நாங்கள் ஃபேமிலி டைம்னு உட்காந்து நிறைய படங்கள் பார்த்து அப்படிதான் வி கனெக்ட் பேக் டு ஆர் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபிலிம்ஸ் வாஸ் அ பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே சென்னை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆக்டிங் ஆரம்பித்த பிறகு எனக்கு ரியலி ஐ ஃபெல்ட் லைக் ஐ பிலாங். I'm part of this story. நான் இந்த ரோல் ப்ளே பண்ணும்போது I'm part of this story, part of this team. So அந்த sense of belonging really எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Great. And you worked a Spain project. அங்க ஸ்பெயின்லயும் படம் பண்ணிருக்கீங்க, இங்கேயும் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கிராஸ் கண்ட்ரி அந்த கல்ச்சரல் சேஞ்ச் இல்லைன்னா ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த மாதிரியான டிஃபரன்சஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? I think the main difference is the language, of course, and location. But மற்றபடி I think the work sense it's pretty much the same. Okay. Yeah. And maybe the only difference is அங்க இந்த casting directors, casting agencies it's like அது மூலமா தான் you can go. Okay. You can direct pick up. No, okay, got it. So maybe that is the only difference. மற்றபடி the work style எல்லாமே. But அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது through casting directors? It has its pros and cons. ஒன்று it will be very professional like அப்படி போகும்போது, but more competition. அந்த மாதிரி போகும்போது more competition because a lot of profiles will be there. But இங்கே நம்ம networking பண்ணி நம்ம போகும்போது it's like minimal profiles தான் போகும். So there's more chance for you to get அப்படி கூட நம்ம சொல்லலாம். Okay. Nice. ஸோ இங்கே நீங்கள் படங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். வாட் வாஸ் யுவர் ஃபேமிலிஸ் ரியாக்ஷன்? பிகாஸ் அப்போ யூ ஆர் a dentist. Yeah.
இப்போ டென்டிஸ்டா இல்ல ஐ மீன் டென்டிஸ்ட் வந்து இப்போதைக்கு இல்ல, ரைட் நவ் நோ. ஓகே ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல இருந்து இல்ல. ஓகே பட் என்னோட எய்ம் வந்து ஐ வாண்ட் டு ஓபன் மை ஓன் கிளினிக். வாவ் ஸோ ஓகே யா ஸோ அதனால அது இருக்கும்போது என்னன்னா நம்ம எப்போ வேணாலும் அங்கே ஒர்க் பண்ணலாம், பிகாஸ் வி ஓன் இட். ஸோ அதனால தட் இஸ் மை மைண்ட் செட். பட் பேரண்ட்ஸ் சப்போர்ட், லைக் நான் சொன்ன மாதிரி மை பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் நியூ தட் எனக்கு ஆக்டிங் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னு எப்போவுமே இருந்தது. அண்ட் அப்பா நான் சொன்ன மாதிரி வெரி சப்போர்ட்டிவ், அம்மா ஆல்சோ இஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா இனிஷியலி அந்த டிரான்சிஷன் பண்ணும்போது ஒரு பேரண்ட்டுக்கு இருக்கிற அந்த ஒரு வரி எப்போவுமே இருக்கும், ஓகே ஏதோ புது இடத்துக்கு போகிறாங்க, எப்படி பொண்ணு எப்படி பண்ண போகிறா அப்படின்னு. பட் போக போக எல்லாம் பார்த்தாங்க நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் எல்லாமே. ஸோ தே ஆர் மோர் சப்போர்ட்டிவ். ஓகே ஓகே. பட் இங்கே எப்படி இருக்குது பேசிக்லி த ஒர்க்கிங் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி? நீங்கள் ஒரு ஐடியாவோட வந்திருப்பீங்க, அது மாதிரி தான் இருக்கா இல்லை அதை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கா இல்லை அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஆக்சுவலி உண்மையை சொல்லணுன்னா நான் ஃபஸ்ட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஆரம்பித்தேனே. நான் மாஸ்டர் பாட்டில் தான் ஆரம்பித்தேன். பட் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் இங்கே சென்னையில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி பீப்புள் ஹவ் நோன் பீப்புள் ஸ்கூல்லேருந்து, அது சினி ஃபீல்டு. எனக்கு ஸ்கூல்லேருந்து தெரியும், இல்லைருந்து தெரியும், அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் எப்போவுமே இருந்தது. எனக்கு அந்த இது இல்லை, எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் என்கிட்ட இருக்குல்ல. ஸோ நான் சென்னை வந்தப்போ எனக்கு ஊரு புதுசு, அதே மாதிரி எல்லாமே எனக்கு புதுசு. ஸோ சினி ஃபீல்டு வந்து எனக்கு கம்ப்ளீட்லி நியூ. ஸோ ஐ ஹேட் நோ ஐடியா ஆஃப் ஹவு எனி இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ். தமிழாக இருக்கட்டும் தெலுங்குவாக இருக்கட்டும், ஐ ஹேட் நோ ஐடியா. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுத்தது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஓகே. ஸோ இது பேஸ் பண்ணி ஆக்சுவலி ஐ திங்க் ஓகே இந்த இண்டஸ்ட்ரி எப்படி, இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு ப்ரீவியஸான ஒரு மைண்ட் செட் எனக்கு இன்னும் இருக்கு. ஓகே ஓகே. பட் வாட் இஸ் த ஒன் திங் யூ லேர்ன் ஃப்ரம் தி செட்ஸ் ஆஃப் மாஸ்டர்? ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரூ தளபதி. எனக்கு அது வந்து ஒரு அந்த டைம் எஸ்பெஷலி மை ஃபர்ஸ்ட் எவர் ப்ராஜெக்ட்ன்றதுனால ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அது ஐ எம் ஹியூஜ் தளபதி ஃபேன். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். செட் வந்து லைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த காலேஜ் போர்ஷன்ஸ் தான் நான் வருவேன். அண்ட் அதில் வந்து தே ஷாட் என்டையர்லி இன் டெல்லி ஒரு 1.5 months கிட்ட. ஸோ காலங்காத்தால போன உடனே ஃபோனை வாங்கி வச்சுக்குவாங்க, ஃபோன் இஸ் நாட் அலவுட். ஸோ மார்னிங் 7 to 7 ஈவினிங் 7 வரைக்கும் நோ ஃபோன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோன் இல்லாமல் லைக் ஒரு ஏதோ ஒரு இதில் இந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஆக்சுவலி யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்வேர்ல. ஸோ அதனால எனக்கு மாஸ்டர் வந்து வாஸ் அ பிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி அப்போ தான் ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளேயே போகிறேன், செட்டு எப்படி எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்குறேன். அண்ட் த டீம் வாஸ் வெரி ஸ்வீட். அண்ட் ஈவன் தளபதி சார் வாஸ் வெரி ஸ்வீட். ஸோ அதனால இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ டைம் இருந்தது மேபி தளபதி சாரோட இன்டராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ஆர் சம்திங்? டெய்லி பார்ப்போம் அவர், ஏன்னா ஃபுல் காலேஜ் போர்ஷன்ஸ் அவரோட தான். ஸோ டெய்லி பார்ப்போம். அவர் வேற அந்த ஷர்ட்லாம் அவர் அதில் போட்டது செம ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதை பார்த்து வேற சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க சார், க்யூட்டாக இருக்கீங்க சார் வேற சொல்லுவோம் அந்த மாதிரி. அண்ட் அவர் வந்து இன்னும் ரொம்ப நல்லா சில்லாக இருந்தார் ஆக்சுவலி எங்களோட. ஓகே ஓகே. ஸோ இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் டெய்லி இன்டராக்ஷன்ஸ். நைஸ் நைஸ். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் அண்ட் வெப் சீரிஸ் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தீங்க. குறிப்பாக தலைமைச் செயலகம் நம்ம வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக கூட நிறைய அவார்ட்ஸ் வாங்கின ஒரு வெப் சீரிஸ். ஸோ ஒர்க்கிங் வித் வசந்தபாலன் கண்டிப்பா உங்களுடைய அந்த லேர்னிங்ல இன்னொரு பெரிய விஷயமா இருந்திருக்கும்ல? ஆமா ஆமா. சார் வந்து ஆஃப் கோர்ஸ் ஐ திங்க் ஹி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் ஓஜி டைரக்டர்ஸ்ல. அண்ட் இந்த படமும் எனக்கு ஐ ஆடிஷன் எல்லாமே ஆக்சுவலி நான் இன்னொரு ரோலுக்கு தான் ஆடிஷன் பண்ணியிருந்தேன். அப்புறமா அவர் ஆடிஷன் பார்த்துட்டு ஹி கேவ் மீ another role which is what I did in the series. அவர் வந்து he is very like very straightforward. எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் இந்த இதுவே இல்லை. and he is very clear in what he wants. அண்ட் எனக்கு அவரோட இதில் மட்டும் நான் ஒர்க் பண்ணல, ஈவன் Indian 3 I worked with him. Yes. Because he was also directing like Unit 2. So I had the experience of working with him in 2 different So because of Indian 3 you got to know about Vasanthabalan's work in the No, Indian 3 வந்து 2020 ல I was shooting. So actually after தலைமை செயலகம் தான் நான் Indian 3 ல அவரை பார்த்தேன். Actually மறுபடியும் ரெஸ்யூம் ஆச்சுல ஷூட். So அதுக்கு அப்புறமா தான் நான் அவரை அதில் பார்த்தேன். Okay. A great experience. Nice. And yeah, Indian 3 நீங்க எடுத்து like people are asking என்ன நடந்தது அண்ட் சில விஷயங்கள் இப்போ பேசிட்டு இருக்காங்க லைக் இட்ஸ் கோனா ரெஸ்யூம் அண்ட் திங்ஸ் ஆர் கோனா கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கேன் யூ ஸ்பில் சம் பீன்ஸ் அபவுட் Indian 3? ஏன்னா Indian 2 வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணது இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. பட் இன்னொரு சில பேர் சொல்றது என்னன்னா Indian 3 Indian 2 சேர்ந்து இருந்தா இந்த ப்ராஜெக்ட் வேற மாதிரி வந்திருக்கும்னு சொல்றாங்க. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் Indian 3? Indian 3 expectation
படம் பார்த்தா தான் தெரியும், படம் வந்த பிறகு தான் தெரியும். ஐ ஆக்சுவலி ஹேவ் நோ க்ளூ அபவுட் when it's going to release. நானும் ஆக்சுவலி டீம் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். எப்போ we'll keep that aside. அதன மோர வச்சலாம். பட் நீங்க சில ரோல் நீங்க அந்த ரோல் ப்ளே பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே this is this much intense. இது வந்து ஒன்னு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி நம்ம பேசலாம். சோ என்னோட போர்ஷன் ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வரும். And it's a period portion. நீங்க ட்ரெய்லர்ல கூட பாத்துருப்பீங்க. So it's a period portion. And for me like Shankar sir ன்றது வந்து நம்மளுக்கு அந்த அப்படிதான் அவரே தெரியும். that மெகா பிக் மேசிவ் செட்ல ஷூட் பண்ற ஒரு டைரக்டர் தான் அவரு. ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரி மேசிவ் செட்ல ஷூட் பண்ற ஒரு டைரக்டர் தான் அவரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த போர்ஷன்ஸை ரொம்ப லைக் நேரில் ஐ வாண்ட் டு ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் பர்சன். அது எப்படி இருக்கும், அது அவர் இப்படி தான் அது பண்ணுறாரு, இது எப்படி யோசிக்கிறாரு, இது எப்படி பண்ணுறாருன்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு ஐ ஆல்வேஸ் வாண்டட். ஸோ மாஸ்டருக்கு அப்புறம் உடனே எனக்கு கிடைச்சது இந்தியன் 2 தான். ஆக்சுவலி அப்போ இந்தியன் 2ல தான் வர மாதிரி இருந்தது, இப்போ இந்தியன் 3. ஸோ எனக்கு that was a massive opportunity. Okay. So yeah, I got to experience the legend that he is, Shankar sir, and of course Kamal sir. I got to watch him perform in person. It's like ஒரு dream for any actor. என்ன எல்லாரும் சூப்பர் ஸ்டாரோட படம் பண்ண போறீங்க? சூப்பர் ஸ்டாரா கூடிய சீக்கிரம் கூலில எதிர்பார்க்கலாமா? கூலில இல்ல கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், கூலில இல்ல. Oh my god. Maybe அடுத்த ப்ராஜெக்ட் I think you can expect. Because இன்னொரு என்னன்னா உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட்ஸ் லைக் இந்த கியூரியாசிட்டில இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஸ்பெசிஃபிக்கலி கராத்தே பாபு அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்தப்பே வந்து பீப்புள் லைக் ஓகே இது ஒரு மாதிரி வித்தியாசமா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் பீன்ஸ் ஸ்பில் பண்ணீங்கன்னா. பீன்ஸ் ஸ்பில் பண்றது நீங்க தப்பான ஆளை கேக்குறீங்க. டைரக்டர் கூட பீன்ஸ் ஸ்பில் பண்ண மாட்டாரு. பட் ஐ திங்க் லைக் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போய் இந்த கராத்தே பாபு. பட் மை ரோல் டர்ன்ட் அவுட் டு பி சம்திங் எல்ஸ், சம்திங் லிட்டில் பிகர். அண்ட் டீசர் எல்லாரும் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எனக்கே ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிக் ஃபேன் ஆஃப் ரவி சார் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம டாடா டைரக்டர் கணேஷ் பாபு சார். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு ஒர்க் வித் தெம். பட் அது ஒரே காம்போல அமையும் நான் எதிர்பார்க்கல. பட் இட்ஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஸ்பில் தி பீன்ஸ் எதுவும் இல்லைங்க. ஓகே. ஸோ நாங்கள் உங்கள் இன்ஸ்டா பார்க்கப்போ யூஆர் அ டான்ஸர். ஸோ ஹவு மச் யூ லவ் டான்ஸ் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ இருந்து? ஸோ சின்ன லைக் 10 இயர்ஸ்லேருந்தே நான் வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் என்ன சொல்கிறது, யூ கேன் கால் இட் மை ட்ரக், யூ கேன் கால் இட் மெடிடேஷன் ஃபார் மீ, தெரப்பி, எல்லாமே எனக்கு டான்ஸ் தான். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கலாய்ப்பாங்க. ஏன்னா இந்த சந்திரமுகியில் ஜோதிகா வந்து ராத்திரி 12 மணிக்கு மேலே ரூமில் போய் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து 12 மணில கூட நான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன் ராத்திரி. எங்கள் அம்மா அப்பாவோட என் ரூமு கீழே இருக்கும். ஸோ அவங்களுக்கு சத்தம் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் அதை ரியலைஸ் பண்ணி என்ன ஒரு ராத்திரில பைத்தியமாயி டான்ஸ் ஆடுறாரு. பட் தட் இஸ் மை வே ஆஃப் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் ஆர் ஈவன் ஹாப்பினஸ். ஸோ டான்ஸ் எனக்கு அந்த மாதிரி. நான் ஆக்சுவலி ஒரு டேட்டு கூட போட்டிருக்கேன். It says Vivo para bailar, which is in Spanish, which means I live to dance. Wow. Okay. So dance is like a big part of my life. Even in the tool dance எதிர்பார்க்கலாமா? கேட்டிருக்கேன், டைரக்டர் கேட்டேன். Okay. Nice. But அந்த படத்துல அவுட் அண்ட் அவுட் லீடா நீங்க பண்றீங்க ஈவென்ட் இந்த டூல. சோ அந்த ப்ராஜெக்ட் எப்படி நடந்தது? லைக் உங்களோட எந்த வர்க்ஸ் ஆர் how did it happen? So எனக்கு அதுல வந்து சித்தார்த்ன்ற ஒருத்தர் தான் எழுதுறாரு டயலாக்ஸ். So நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்றேன். Directed by SM Raju sir. So adla na lead da pandren. Actually that is my first lead in solnona. That is my first lead. And adile ivar ADA work pannaru, Siddharth endra. Okay. So and the project already work பண்ணதுனால இப்போ இதுலயே அவர் ADA work பண்றாரு, dialogues எழுதுறாரு. So he put my profile to the directors, to sir, and அப்படிதா I got into the film. And தொடர்ந்து வெப் சீரிஸ் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. லெகசி வெப் சீரிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்கு லைக் ஏன்னா லைக் உங்களோட லைனப்ஸ் பார்க்குறப்போ லைக் எவ்ரிதிங் இஸ் ஆன் இட்ஸ் வே. ஆனால் ஒவ்வொன்றுமே வந்து எல்லாருமே இந்த ஆன்டிசிபேஷனில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் சார். ஸோ யூ ஆர் லேண்டிங் ஆன் த வெரி பர்ஃபெக்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது எப்படி வந்துட்டு இருக்கு ஒர்க்கிங் வித் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் எவ்ரிதிங்? ஸோ ஸ்டோன் பெஞ்சோட ஆக்சுவலி நான் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது. ஆக்சுவலி அதுக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருந்தேன். ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு ஒரு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் ஆக்சுவலி நான் பண்ண வேண்டியது. பட் கரெக்டாக ஐ திங்க் டேட்ஸ் கிளாஷ்ட் வித் இந்தியன் 2. So when they resumed, so adanale enakku I had to give priority to Indian 2. So I couldn't do Snakes and Ladders. So enakku appadha first Stone Beach team theriyum enakku. And now adukapra indha oru project irukku sonnapo I auditioned and I got this
really nice role actually. Okay. And it's one of the best productions that we have, Stone Bench. எல்லாமே ப்ராப்பரா பண்றாங்க. There's no like ஒரு குறை சொல்லணும்னு எதுவுமே இல்லை. It's like going really smoothly. நாளைக்கு கூட அங்கே தான் ஷூட் இருக்கு. Wow. Yeah, it's going really smoothly. Nice. And இப்போ இந்த ஆடிஷன் ப்ராசஸ் நம்ம பத்தி பேசிட்டு இருந்தோம். லைக் இப்போ வந்து ஸ்பெயின்ல வந்து we have the casting directors and abroad it's mostly casting directors and agency through போகுது. இங்க வந்து mostly தெரிஞ்சவங்க friends and then auditions and stuffsல போயிட்டு இருக்கு. So when it comes to big directs projects like maybe like in 3 or பெரிய director projects போறப்போ அவங்களை இமீடியட்டா ரீச் பண்றதை விட we'll just go with ADs and second AD third. So அப்படி போறப்போ was it easy இல்ல அங்க hurdles இருக்கு அந்த மாதிரி? கண்டிப்பா hurdles இருக்கு, because it's not easy to reach someone like Shankar sir or Lokesh Kanagaraj sir, you know, like all these big directors இப்போ. So we take the route that will hopefully reach to the director and route la da edukonu nenipo. I think sometimes it's easy. I think sometimes நான் வந்து அந்த directors அப்படி மீட் பண்ணும்போது உங்க ப்ரொஃபைலே வரலன்னு சொல்றாங்க. Okay. So அதனால அந்த hurdles இருக்குதான். பட் அது எக்ஸாக்ட்டா எங்கன்னு பின் பாயிண்ட் பண்ண முடியல. பட் அது கண்டிப்பா அந்த ஒரு hurdle இருக்கு. And hopefully that changes, because எப்பவுமே I feel, you know, ஆடிஷன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி வர ஆக்டர்ஸ் இப்போ அவங்களுக்கு நிறைய அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே போக மாட்டேங்கிறாங்க. You know, so please look at the audition, and if they can pull off the character, அதை கண்டிப்பா பாருங்கன்னு தான் நான் வந்து எப்பவுமே I hope. So hopefully things change for better, but it is definitely better though. ஓகே. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வந்து மென்ஸ், அதாவது உமன் கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது படத்தில். அதாவது முன்னாடி வந்து படங்களில் வந்து லவ் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது மட்டுமே மேஜராக அப்ளை பண்ணப்பட்டு இருந்தாலும் இப்போ வந்து அவங்களுக்கான இந்த ரோல்ஸ் ஜாஸ்தி. மேபி ஜேர்னலிஸ்டாக பண்ணுறாங்க, இல்லை போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ரோல், அந்த ரோல் வந்து ரொம்ப க்ரூஷியலாக அவங்களோட அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்குது, அந்த மெனக்கடல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹவ் யூ சீ தட்? அண்ட் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்டுமே இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ளே பண்ணுறாங்க. ஐ மீன் ரொம்ப அவங்களோட அந்த ஒர்க்ஸ் வந்து வெர்சடைலாக தெரிய ஆரம்பிக்குது. ஐ திங்க் ரியலி நம்ம வந்து we have to give credits to few female actors who have அந்த பேரியரை பிரேக் பண்ணி அந்த few female actors, of course like Nayanthara ma'am, and they've அந்த ஒரு பாத் நம்மளுக்கு வந்து கார்வ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ஹார்ட் ஒர்க் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் நவ் பீப்புள் ஐ திங்க் எல்லாருமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்போ ஆடியன்ஸே ஒரு படம் பார்க்கும்போது they have a lot of opinions. முன்னாடிலாம் சினிமாவில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி கதைலாம் புரியும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆடியன்ஸ் பப்ளிக் when they watch films they know இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சொல்கிறாங்க. தேர் வெரி கிரிட்டிக்கல், தேர் வெரி ஒப்பீனியேட்டட். அது ரிஸ்கா இருக்கா இல்லை? Okay. Of course, I think it makes us work harder. Okay. நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பெட்டரா பண்ணனும் நம்மளுக்கு. I think it makes us do that. So அதனால வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் I think எல்லாமே நிறைய விஷயம் கலந்து, and the world is also like அந்த மேல் டாமினன்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஃபீமேல் டாமினன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வராங்க எல்லா ப்ரொஃபஷன்லயும் சொல்றேன். So அதனால I think everything cinema is always I say it's a reflection of life. Okay. In a way. அண்ட் சினிமாவில் இருக்கும்போது எல்லாருமே சினிமா பார்க்குறதுனால we should use cinema to show what is happening in the world. அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு இருக்கும் போது ஐ திங்க் தட்ஸ் வாட் ஈவன் எவ்ரி ஒன் இன் சினிமா இஸ் டூயிங். தே வாண்ட் டு ஷோ மோர் ஆஃப் ஃபீமேல், அவங்களோட கஷ்டங்கள் அவங்க. ஸோ இட்ஸ் மோர் ரிலேட்டபிள் டு தி ஆடியன்ஸ். ஸோ அதை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஆஸ் அ உமன் எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அந்த மாதிரி ஒரு கதையில் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ it's all coming together. Yeah. Okay. So எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ரோல்ஸ் நீங்க வந்து பண்ணனும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு? I think the most challenging is the more relatable it is. இல்லைங்களா? ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டர் கூட ரொம்ப சேலஞ்சிங் தான் அது. ஏன்னா அது நம்ம டெய்லி பார்க்குற ஒரு, நம்ம வீட்டில் அம்மா எல்லாருமே அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ த மோர் ரிலேட்டபிளாக இருக்கும் போது ஐ ஃபீல் இட்ஸ் ஆல்வேஸ் மோர் சேலஞ்சிங். அது வந்து ஆடியன்ஸ் நம்பணும், இவங்க வந்து அந்த கேரக்டர்ன்றது நம்பணும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் சேலஞ்சிங் ஃபார் அன் ஆக்டர். ஸோ ஐ வாண்ட் டு டூ மோர் ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ். ஓகே. அண்ட் ஒர்க்கிங் வித் ரவி சார் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். கராத்தே பாபு நம்ம டச் பண்ணப்பே நம்ம பேசிட்டோம். பட் ஒர்க்கிங் வித் ரவி சார் உங்களுக்கு ஒர்க் பண்ண அந்த காம்பினேஷன் சீன்ஸ் ஏதாவது இருக்கு? காம்பினேஷன்ஸ் இல்லை. பட் நான் ஒரு 2-3 வாட்டி செட்டில் மீட் பண்ணியிருக்கேன்.
ஆக்சுவலி லைக் கணேஷ் பாபு சார் எல்லாருமே லைக் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ I got a chance to go to the set and meet Ravi sir a couple of times. Okay. அப்புறம் பூஜையிலையும் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிதான். பட் ஒர்க் இன்னும் பண்ணல. Hopefully soon that also. Okay, but this role is something very important. உங்களுடைய ரோல் கராத்தே பாபுல. It comes in very specific scenes, but they are important scenes. So, okay. Okay. Wow. And what else projects like ஏதாவது உள்ள வச்சிருக்கீங்களா ரகசியமா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்? ரகசியமா ஒன்னு இருக்கு. ரீசன்ட்டா தான் நான் NDA ஃபார்ம்ல சைன் பண்ணேன். சோ அதனால பேசவே முடியாது. சாரி. பட் இட்ஸ் ஒரு சீரிஸ் ஜோன்ல தான். பட் இட்ஸ் a very big project. Okay. எப்போ என்னால சொல்ல முடியுமோ கண்டிப்பா நான் அதை சொல்றேன். ஓகே. அண்ட் அதர் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லாங்குவேஜஸ்ல ஓபன் அப்ஸ் நல்லா இருக்கு. சோ அதுல உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? லைக் இந்த மலையாளமா, தெலுங்கு ஆர் ஹிந்தி? ஓ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டு. ஏன்னா என்னால ஹிந்தி பேச முடியும், கன்னடா பேச முடியும், தெலுங்கு, மலையாளம் ஐ கேன் மேனேஜ் வித் ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்பானிஷ் பேச முடியும். அண்ட் ஸோ அதனால ஐ வாண்ட் டு டூ அஸ் மச் அஃப்கோர்ஸ் or actor as much as I want, and definitely Malayalam industry is booming now, so definitely want to try that. Yeah. Okay, so இன்னொரு பக்கம் வந்து actresses அப்படின்ற ஒரு zone போயிட்டு இருக்கு. So நம்ம auditions and அந்த processல போயிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் influencers அப்படினு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் மூவிஸ்க்குள்ள வந்துட்டு இருக்காங்க. So இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்கறது எப்படி இருக்கு? Like going with auditions and talents and one going with the fame followers அப்படின்றது ஒன்று. So how you see those extremes? எனக்கு இனிஷியலி அது வந்து ஆரம்பித்த கட்டத்தில் இட் வாஸ் வெரி அப்செட்டிங் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக எனக்கு இருக்கிற ஒரு ப்ரொஃபைல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் ஐ ஹேட் 1 million ஃபாலோவர்ஸ் இட் வில் பி ரெஸ்பெக்டட் ஸோ மச். பட் எனக்கு அது இல்லைன்றதுனால என்னோட ப்ரொஃபைல் வந்து இன்னும் கீழே தான் இருக்குது. ஈவன் தோ ஐ ஹவ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க். ஓகே இல்லைங்களா? பட் ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்காக தான் இருந்தது. பட் ஐ திங்க் அதை நான் இப்போ எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஐ வாண்ட் டேக் எவ்ரி திங் இன் அ பாசிட்டிவ் வே. ஓகே. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட் லைக் இப்போ நம்ம வந்து the world is changing and cinema is also changing. Of course, yeah. So initially market value ன்ற ஒரு இது இருந்தது. So அதுதான் இப்போ I feel like it's Instagram fame. You know, so Instagram followers இருக்கவங்களுக்கு தான் மார்க்கெட் வேல்யூன்றது அந்த மாதிரி ஒரு டைலாமால இருக்கும். ஸோ அதை நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் வேல்யூன்றது வந்து எப்போவுமே இருந்தது. நோன் ஃபேஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அது எப்போவுமே இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் டேக்கிங் இட் தட் வே. அதே மாதிரி ஐ ஃபீல் லைக் உண்மையிலே நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது, நம்ம அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் போது நம்மளுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும், பட் இட்ஸ் ஓகே. பேஷன்ஸ் இஸ் தி கீ. கண்டிப்பாக. ஸோ இப்போ இவ்வளோ படங்கள் லைனப்பில் இருக்குல்ல, இதில் வந்து ஏதாவது ஒரு இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல்ஸ், லைக் நார்மலாக நம்ம வரோம் நடிக்கிறோம் போகிறோம் அப்படின்றது இல்லாமல் இட்ஸ் குவைட் சேலஞ்சிங், மேபி எமோஷனல் பாயிண்டாக இருக்கலாம், இல்லை ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கலாம், அந்த மாதிரி? ஐ திங்க் ஆக்ஷனாக பார்க்கும்போது இந்தியன் 3 வாஸ் வெரி சேலஞ்சிங். ஓகே. அதில் கொஞ்சம் லைக் ஸ்டன்ட்ஸ்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருந்தது. வாஸ் சேலஞ்சிங். அண்ட் இட் வாஸ் அந்த ஒரு பெரிய க்ரௌடில் வி ஹேட் டு ஷூட், ஸோ தட் வாஸ் குவைட் சேலஞ்சிங். ஓகே. ஏன்னா அது டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் த டைரக்ஷன் டீம் அண்ட் ஏடிஸ், லைக் அவங்களத விட நாமளும் அதில் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த தட் வாஸ் சேலஞ்சிங். அண்ட் எமோஷனலாக பார்க்கணும், ஐ திங்க் தலைமை செயலகம் வாஸ் த ஃபர்ஸ்ட் எமோஷனல் திங் ஃபார் மீ. அந்த ஒரு சீன் இருக்கும் அதில் வித் கிஷோர் சார் அண்ட் நிரூப் அண்ட் எவ்ரி ஒன் எல்ஸ். அண்ட் கிஷோர் சார் இஸ் எ ஃபெனாமினல் ஆக்டர். ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு பயந்துட்டே இருந்தேன், ஐயோ எப்படி நான் பண்ண போகிறேன். பட் இட் கேம் அவுட் ரியலி வெல். ஓகே. ஸோ தட் வாஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யா அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் தான் ஹியர் அண்ட் தேர். ஓகே. அண்ட் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுல no, I think for now it's manageable. Yeah. Okay. I can understand. Great. So great to have you here, Sindhu. நிறைய விஷயங்கள் you shared with us, and of course ஒவ்வொரு படத்தோட லைனப்பும் நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், and we'll catch up again because after those releases நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். Thank you so much for the wonderful time and wish you all the best. Thank you so much. Thank you so much. Thank you.